காதல்ல ஜெயிச்சு கல்யாணமும் பண்ணி சினிமாவுல தோத்து போன நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்னேகா மற்றும் பிரசன்னா. தமிழ் சினிமாவுல ஒரு காலத்துல முன்னணி நடிகையா இருந்தவங்க தான் ஸ்னேகா. விஜய், அஜித், கமலஹாசன், சூர்யா, தனுஷ் அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி போட்டிருக்காங்க. சினிமாவுல பிஸியா இருந்த காலத்திலேயே நடிகர் பிரசன்னாவை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த டைம்ல பிரசன்னாக்கு பெருசா மார்க்கெட் கிடையாது. ஆனா ஸ்னேகா மிகப்பெரிய நடிகையா இருந்தாங்க. என்னதான் காதல்ல ஜெயிச்சாலோ கல்யாணத்துக்கு அப்புறமா ஸ்னேகாவோட ஹீரோயின் பயணம் மொத்தமா மாறி போச்சு. அதுக்கப்புறமா ஸ்னேகாவ ஒரு ஹீரோயினா யாருமே ஏத்துக்க ஆரம்பிக்கல. முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியா நடிச்சிட்டு இருந்த ஸ்னேகா அதுக்கப்புறமா அம்மாவா முக்கியமான சப்போர்ட்டிங் ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. படிப்படியா ஹீரோயின் அந்தஸ்துல இருந்தும் இறங்கிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரோஜா மற்றும் ஆர்.கே. செல்வமணி. ஒரு காலத்துல தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவுல ரொம்ப ரொம்ப பிஸியான நடிகைகள்ல ஒருத்தங்க தான் ரோஜா. இவங்க ஆர்.கே. செல்வமணியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற செய்தி வந்ததோ யாராலையும் நம்பவே முடியல. ரஜினி, விஜயகாந்த், சரத்குமார், பிரபுதேவா அப்படின்னு அப்ப இருந்த முக்காவாசி முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காங்க ரோஜா. அப்ப அவங்களோட மார்க்கெட் எந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவங்களை கல்யாணம் பண்ணிக்க பல பேர் போட்டி போட்டுட்டு இருக்கும்போது இவங்க டைரக்டர் ஆர்.கே. செல்வமணியை காதலிச்சு சைலண்டா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா ரோஜாக்கு பெருசா சினிமா வாய்ப்புகளே கிடைக்கல. அதனாலதான் அவங்க பாலிடிக்ஸ்ல களமிறங்கி இப்போ சமூக சேவைகள், அரசியல் அப்படின்னு அதுல பிஸியா இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவயானி மற்றும் ராஜகுமாரன். தமிழ் சினிமா குடும்ப ரசிகர்களோட மனசை கவர்ந்தவங்க தான் இந்த தேவயானி. காதல் கோட்டை, சூரிய வம்சம், நீ வருவாய் என அப்படின்னு அப்ப அவங்க நடிச்ச எல்லா படங்களும் பிளாக் பஸ்டர் தான். ஆனா இவங்களோட திரைப்பட வாழ்க்கையோட உச்சத்துல இருக்கும்போதே டைரக்டர் ராஜகுமாரனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கல்யாணம் அப்ப நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. முக்கியமா தேவயானியோட குடும்பத்துக்கு. தேவயானியோட குடும்பம் இந்த காதலை மொத்தமா எதிர்த்தாங்க. அவங்க ஒத்துக்கல அப்படின்னு தேவயானி ஓடி போய் தான் ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா தேவயானியோட சினிமா கெரியர் மொத்தமா தலைகீழ மாறிச்சு. குழந்தைகள், குடும்ப வாழ்க்கை அப்படின்னு தேவயானியோட கவனமும் மாறி போச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாவுல கொடிகட்டி பறந்த தேவயானி சீரியல் ஹீரோயினா மாறிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்பா. 90ஸ்லயும் 2000 காலகட்டத்தோட ஆரம்பத்திலையும் ரொம்பவே ஃபேமஸா இருந்த நடிகைகள் ஒருத்தங்க தான் ரம்பா. இவங்களோட ஆக்டிங்ல இருந்து டான்ஸ் வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில பயங்கர ஃபேமஸா இருக்கும். தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு பல மொழிகள்ல முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருந்தாங்க. இப்படி பிஸியா நடிச்சிட்டு இருந்த ரம்பா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா குடும்ப வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால சினிமா நடிச்சது போதும் அப்படின்னு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க.